எல்லா நகர வாழ்க்கையிலும் காற்று மாசடைஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம டெல்லியில் காற்று மாசடைஞ்சதுனால நிறைய பேர் நுரையீரல் பாதிப்போட அவஸ்தைப்படுறாங்கிறத நம்ம பேசுகிறோம். அங்கே என்னென்னமோ நிறையா ப்ரிகாஷன் வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அது முழுமை பெற முடியல. அதே நம்ம நகர வாழ்க்கையிலையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுவரை நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்களா, நிறையா செடி கொடிகள் வைப்பாங்க, நிறையா மரங்கள் வளர்ப்பாங்க, பறவைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்க. ஏதோ ஒரு செடிகளுக்கு தண்ணி போய்கிட்டு தான் இருக்கும். அதனால் அங்கே காற்று அந்தளவுக்கு ஈஸியாக மாசடைஞ்சிடாது. ஆனால் சிட்டி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், கழிவுகளை மட்டுமே கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த பூமிக்குள்ளே. எங்கேயுமே ஒரு மரஞ்செடி கொடிகள் இல்லை. ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் கூட 2 மரத்தை நடுவோங்கிறத விட நிறைய பேருக்கு எண்ணங்கள் வரமாட்டேங்குது. பளபளன்னு இருக்கணும், அப்படியே பளபளன்னு அப்படியே வந்து தார் ரோடாக இருக்கணும், சிமெண்ட்டாக இருக்கணும், வீட்டை சுற்றி சிமெண்ட், எந்த இடத்துலையும் மரத்தை வளர்க்க முடியாத அளவுக்கு சிமெண்ட்டை போட்டு நம்ம மொழிகிறோம். மண்ணுங்கிறது படவே கூடாது, மண்ணுங்கிறது ரொம்ப அசிங்கம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அது இல்லை வாழ்க்கை. நகர வாழ்க்கைங்கிறது ஒரு எங்கேயா மரங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த நகர வாழ்க்கையை அழகு. அதை விட்டுட்டு நம்ம வந்து வெறும் அப்படியே பளபளன்னு பார்க்குறதுல அழகு கிடையாது. யாரோ ஒருத்தன் வந்து பார்த்துட்டு மண்ணை அசிங்கன்னு சொன்னாங்கிறதுக்காக நம்மளுடைய நகரத்தை நம்ம கெடக்கூடாது. நிறைய மரங்களை ஒவ்வொரு இடங்களையும் வளர்க்கணும், மாடி தோட்டங்களை வளர்க்கணும், நிறைய பறவைகளுக்கு தேவையான தண்ணியோ இல்லை பறவைகளுக்கு தேவையான உணவுகளை நம்ம அங்கே வைக்கணும். நிறைய அழகு சம்மந்தமான மரங்களை வைக்கிறத தவிர்த்துருங்க தயவு செஞ்சு. நிறைய வீட்டு 20,000 30,000க்கு பெரிய அழகு மரங்களை கொண்டாந்து வீட்டு வாசலில் நட்டு வச்சுருக்காங்க. அதை நான் பார்க்கும்போதே என்னையை பொறுத்தவரை நான் அசிங்கமாக தான் நான் பார்க்குறேன். நான் நிறையா காய்கனிகள் வளரக்கூடிய மரங்களை வளருங்க. வேப்ப மரம் வளர்க்குறதோட நல்ல விஷயங்கள் தான். வேப்ப மரம், மாமரம், புளிய மரம், நம்ம என்ன சொல்கிறது, ஆவாரம் பூச்செடி, செம்பருத்தி செடி, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நிறையா மரங்கள் இருக்குது. முருங்கை மரத்தை என்னென்னமோ சொல்லி ஒழிச்சிட்டோம். இங்கே வச்சா இங்கே வச்சா கெடுது, அங்கே வச்சா கெடுது, அப்படிலாம் கிடையாது. முருங்கை மரம் மாதிரி நன்மை உலகத்தில் கிடையவே கிடையாது. நான்லாம் கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கை இலையை போட்டு தாளிக்க சொல்லிக்கிட்டு இருப்பேன் நிறையா பேருக்கு. முருங்கைக்கீரை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு பயன்படுத்தினா நமக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது. நிறையா காய்கனி தரக்கூடிய மரங்களை வளங்க. அதுதான் நமக்கு வந்து அந்த ஒரு சிட்டிக்கே ஒரு அழகு. அதுதான் அழகு. அதுதான் அழகாக பார்க்கணும். இன்றைக்கி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டில் அப்படியே எங்கேயுமே ஒரு சொட்டு மரங்களை பார்க்க முடியாது. கெட்ட மரங்கள் விழுந்துடும், அங்கே விழுந்துடும், கிளை ஒடிஞ்சிரும். இதெல்லாம் நம்ம நகரத்தை அழிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். மரங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்தளவுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுட்டு அந்த சிட்டி அழகு. சிட்டிங்கிறதுக்கு அழகே மரங்கள் தான். நிறைய மாடி தோட்டங்களும் மரங்களும் பறவைகளும் வர்றதான் அழகு. அது இல்லாமல் அப்படியே தாரோட பளபளன்னு இருக்கிறது அழகே கிடையாது. அதை அழகாக நினச்சி வாழாதீங்க. அது நம்மளுடைய உடம்புக்கு தான் கெடுதி. அதனோட இந்த மாதிரி பளபளன்னு இருந்துச்சுன்னா அங்கே காற்று கண்டிப்பாக மாசுபட்டு தான் இருக்கும். நிறையா நுரையீரல் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நுரையீரல் பிரச்சனை மட்டும் இல்லை, நுரையீரல் பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்து எல்லா ஆர்கன்ஸுமே உடம்புல பாதிக்கப்படும். பிரெயின்லேருந்து, ஹார்ட்லேருந்து, கிட்னிலேருந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் தேவையான ஒழுங்காக சப்ளை போகாமல், ஆக்சிஜன் கிடைக்காம நிறையா உடம்புல ஆர்கன்ஸ் கெடுதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம சிட்டியை அழகாக வச்சுக்கணுங்கிறது மரங்கள் மட்டும்தான் அந்த அழகு கொடுக்கும். நம்ம உடம்பை அதுதான் பாதுகாக்கும்.